அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணொலி பதிவினூடாக சந்திருக்கின்றோம். இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் நாடளாவிய ரீதியில் நாளை நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றார்கள். அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் தொகுதிகளுக்குரிய வாக்குப்பெட்டிகள் அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதாக தற்போது களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தேர்தலை சுமூகமான முறையில் நடத்துவதற்கு அனைத்து மக்களும் குறிப்பாக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணைக்குழுவின் உடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக நாடளாவிய ரீதியில் அனைவருக்குரிய தேர்தல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடு முழுவதும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் நாடளாவிய ரீதியில் இருக்கும் மக்கள் தேர்தலில் உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமாக விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனெனில் உங்களை யார் ஆளப்போகின்றார்கள், யார் மக்களுக்காக பணியாற்றப் போகின்றார்கள் என்று உங்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தேர்வு செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திற்காக மக்கள் அனைவரும் நாளை காலையிலிருந்து உங்கள் வாக்குகளை அளிக்க முடியும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனி அடங்கிய வடக்கு மாகாணமாக இருக்கலாம், மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை அடங்கிய கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், மேல் மாகாணமாக இருக்கலாம், மத்திய மாகாணமாக இருக்கலாம், அனைத்து இடங்களிலும் குறிப்பாக வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களிலே அங்கு வாக்குப்பட்டிகள் வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையிலே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பித்து மாலை 4 மணியுடன் நிறைவடையும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் MLA ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே வாக்களிப்பு செய்த பின்னர் மக்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்குமாறும் வாக்கெனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் கூட உங்கள் வீடுகளில் அமைதியாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வாக்குச்சாவடிகளுக்கு அருகிலோ, நெடுஞ்சாலைகளுக்கு அருகிலோ அல்லது பிரதான வீதிகளுக்கு அருகிலோ நிற்பதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சிலர் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கும் போது அகலமான திரைகளில், டிவிகளில், கடைகளுக்கு முன்பாக அல்லது தெருக்களில் தேர்தல் முடிவுகளை பலர் இணைந்து ஒன்றாக பார்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் செய்திருந்தார்கள். அவ்வாறு பெரிய திரைகளை பயன்படுத்தி தொலைக்காட்சிகளை பார்ப்பதும், தொலைக்காட்சியில் முடிவுகள் அறிவிக்கும் பொழுது அவற்றை ஆதரவாளர்களுக்கு ஒளிபரப்புவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வீடுகளில் இருந்து, உங்களுடைய பகுதிகளில் இருந்து அமைதியான முறையில் தேர்தல் முடிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போல நீங்கள் தேர்தல் வன்முறைகள் அல்லது தேர்தல் விதிமுறைகளுக்கு மேலதிகமாக யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் எனவும் இராணுவம், போலீசார் முழு அளவில் உசார்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான காலம் வேட்பாளர்களுக்கு முடிவடைந்த சூழ்நிலையில் ஒரு சில வேட்பாளர்கள் சட்டத்தை மீறி, ஜனநாயக மாண்புகளை மீறி தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய அவர்கள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே ஒரு தேர்தல் கால சட்ட திட்டங்களை பின்பற்ற முடியாதவர்கள் அல்லது தேர்தல் நியாயமான விதிமுறைகளை பின்பற்ற முடியாதவர்கள் எவ்வாறு வேட்பாளர்களாக அவர்கள் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்ற கேள்விகளையும் தற்போது எழுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிவிட்ட சட்ட ரீதியான காலத்துக்கு பின்பு பிரச்சாரங்களை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் குறித்தும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய நடவடிக்கைகள் முறையற்ற அல்லது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை செய்தவர்கள் நாடாளுமன்றம் செல்லும் போதும் அவர்கள் சட்டவிரோதமான விடயங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் இது தொடர்பான எச்சரிக்கை முறைப்பாடுகளுக்கு அமைய தாங்கள் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதேபோல பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்காக பொது தேர்தல் பாதுகாப்பு கடமையில் 70,000 போலீசார் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். 70,000 போலீசார் உட்பட 90,000 பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் அல்லது தேர்தல் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு அருகாமையில் விசேட அதிரடிப்படையினரை குவிப்பது தொடர்பான ஆலோசனையும் இடம்பெற்று வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. 160 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தம் 13,383 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் 64,000 போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதற்கப்பால் பதற்றம் நிறைந்த பகுதிகளில், முக்கியத்துவம் மிக்க பகுதிகளில் 3,200 போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும்
12,227 சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் நேரடியாக தேர்தல் கடமையில் ஈடுபடுவார்கள் எனவும் சில முக்கிய இடங்களின் பாதுகாப்புக்காக 11,000 இராணுவத்தினர் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏதேனும் தேவை ஏற்பட்டால் அனைத்து பகுதிகளிலும் இராணுவம் முப்படை அடங்கலாக மிகப்பெரிய படையணி தயார் நிலையில் இருக்கின்றது என்ற அறிவிப்பையும் தேர்தல் ஆணைக்குழு விடுத்திருக்கின்றார்கள். இம்முறை தேர்தல் பிரச்சாரங்கள் சுமூகமாக இடம்பெற்றிருப்பதாகவும் ஒரு சில இடங்களை தவிர பெரிய அளவில் வன்முறைகள் பதிவாகவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இந்த தேர்தல் அமைதி காரணமாக இருக்கலாம், தேர்தல் வாக்களிப்பு அதனை பின்னாக வரக்கூடிய 2 நாட்கள் அடங்கலாக இது தேர்தல் ஒரு வார காலத்திற்கு மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற செய்திகளும் தற்போது மிக முக்கியமான அளவில் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது மக்கள் புல்லடியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நீங்கள் முதலாவது தேர்வான ஜனாதிபதிக்கு 1 என்ற இலக்கத்தையும், இரண்டாவது உங்களுடைய விருப்ப தேர்வாக 2 என்ற இலக்கத்தையும், மூன்றாம் விருப்ப தேர்வாக 3 என்ற விருப்ப இலக்கத்தையும் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கு இருந்தது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய கட்சி அவர்கள் எந்த கட்சியில் எந்த சுயேட்சை குழுவில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பதை முன்பு நீங்கள் அந்த கட்சியினுடைய அல்லது சுயேட்சை குழுவினுடைய சின்னத்திற்கு நேரே உள்ள பெட்டியில் புல்லடியிட்ட பின்னர் உங்களுடைய விருப்பு வாக்குகளை கீழே உள்ள பெட்டிகளில் இட வேண்டும் என்பதுதான் அங்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையாக இருக்கின்றது. நீங்கள் இந்த தேர்தல் காலத்தினுடைய வாக்குச்சீட்டுகளினுடைய ஒரு மாதிரி படிவத்தை பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய பெட்டிகளில் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கட்சிகளின் பெயர்கள் அவர்களுடைய சின்னங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு அருகாமையில் ஒரு புல்லடியிடுவதற்கான ஒரு பெட்டி வெற்றி பெட்டி அமைந்திருக்கும். அதே போல மற்ற பகுதிகளிலும் குழுக்களினுடைய எண்ணிக்கைகளும் அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய சின்னங்களும் இருக்கும். எனவே நீங்கள் இந்த பெட்டிகளில் உங்கள் புல்லடிகளை இட்ட பின்னர் கீழே இருக்கக்கூடிய விருப்பு வாக்கை இடக்கூடிய பகுதிகளில் 1, 2, 3, 4 என 9 விருப்பு வாக்குகள் குறிப்பாக அங்கு கீழே இடப்பட்டிருக்கின்றன. எனவே உங்களுக்கு பிடித்தமான நபர் யாரென தெரிவித்து முதலில் நீங்கள் எந்த கட்சி அவர்களுடைய சின்னம் அவர்களுடைய புல்லடிகளை அந்த நேரே இருக்கும் பெட்டியிலிட்ட பின்னர் கீழே இருக்கக்கூடிய இதில் 9 வேட்பாளர்கள் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டால் 9 வேட்பாளர்களுக்குரிய இலக்கங்கள் போடப்பட்டிருக்கும் பொழுது அதிகபட்சமாக நீங்கள் 3 பேருக்கு வாக்குகளை அளிக்க முடியும். எனவே நீங்கள் உதாரணமாக 4, 6, 8 என்ற இலக்கத்துக்கு இட்டால் 4ஆம் இலக்கத்தின் கீழே 6ஆம் இலக்கத்தின் கீழே 8ஆம் இலக்கத்தின் கீழே உங்கள் புல்லடிகளை இட வேண்டும். அதேபோல 1ஆம் இலக்கம் 9ஆம் இலக்கம் என்று சொன்னால் 1, 9, 6 அவ்வாறு எந்த இலக்கம் உதாரணத்துக்கு சொல்லப்பட்டவை நீங்கள் விரும்பக்கூடிய 3 வேட்பாளர்களுக்கு தான் அந்த கட்சியிலோ சுயேட்சை குழுவிலோ வாக்குகளை வழங்க முடியும். அதற்கு மேலதிகமாக நீங்கள் புல்லடிகளை எண்களின் மீது இடுவீர்களானால் அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லவிருக்கும் மக்கள் மீண்டும் ஒரு முறை தெளிவாக நீங்கள் இதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தரப்பட்ட வடிவத்திலே கட்சிகளினுடைய பெயர்கள் கட்சிகளுடைய சின்னங்கள் அடங்கிய அந்த பெட்டிகளுக்கு நேரே இருக்கக்கூடிய வெற்றி பெட்டியில் எந்த கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்களோ அந்த கட்சியில் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் வெளியே அந்த நீங்கள் போடும் புல்லடி அந்த தொட்டுவிட கூடாது. அந்த கட்டங்களுக்கு உட்பட்டவாறு உங்கள் புல்லடிகளை இட்ட பின்னர் கீழே இருக்கக்கூடிய இலக்கங்களில் 3 வேட்பாளர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான விருப்பு வாக்குகளை இடக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் அவர்கள் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் யார் நாடாளுமன்றத்துக்கு செல்ல போகின்றார்கள் என்பது தீர்மானிக்கப்படும் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக வெளியாக இருக்கின்றது. எனவே நீங்கள் ஏதாவது 2 கட்சிகளுக்கு உங்கள் வாக்குகளை அளித்தாலோ அல்லது 3க்கு மேற்பட்ட விருப்பு வாக்குகளை நீங்கள் பரவலாக அளித்தாலோ உங்களுடைய வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக மாறிவிடும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்துக் கொள்கின்றோம். அதே போல நீங்கள் கட்சிகளுக்கு புல்லடிகளை இடாமல் நீங்கள் கீழே விருப்பு வாக்குகளுக்கு மேல் புல்லடிகளை இட்டாலும் அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடும். அதே போல் நீங்கள் அந்த பெட்டிகளுக்குள் உங்கள் புல்லடிகளை இடும் பொழுது அந்த பெட்டிகளுக்கு வெளியே நீங்கள் புல்லடியிட்ட கோடுகள் காணப்பட்டாலும் கூட அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக அமையும். அதேபோல் புல்லடிக்கு பதிலாக வேறு எந்த ஒரு குறியீட்டை நீங்கள் அந்த பெட்டிகளில் இட்டாலும் கூட அது நிராகரிக்கப்பட்ட செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். வாக்குகளை செல்லுபடியற்ற வாக்குகளாக மாற்றிவிடாமல் நீங்கள் அவதானமாக உங்கள் வாக்குகளை எங்கே அளிக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முழுமைப்படுத்தப்பட்டு இராணுவம் போலீஸ்
தேர்தல் பணியாளர்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்று ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் வீட்டின் மீது மிகப்பெரிய அளவிலான வன்முறை தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்களின் வீட்டினில் வன்முறை கும்பல் அத்துமீறி நுழைந்து நடத்திய தாக்குதலில் இரும்பு கம்பியால் அவருடைய தந்தையார் தாக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவருடைய நண்பர் என்று கூறப்படுகின்றது. அவர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தின் கொழும்புத்துறை நெலுக்குளம் பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. புவனேஸ்வரன் வசந்தராஜ் என்பவரின் வீட்டின் மீதே குறித்த தாக்குதல் மேற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொழும்புத்துறை நெலுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு சுயேட்சை குழு 14 வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டுக்குள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி நுழைந்திருக்கின்றார்கள். வேட்பாளரின் தந்தையை தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய கும்பல் வீட்டின் கண்ணாடிகள், ஜன்னல்கள் மற்றும் மோட்டார் வாகனம், வீட்டின் பொருட்கள் மீது தாக்கி உடைத்து சேதப்படுத்தி இருக்கின்றார்கள். அயல் வீட்டில் தாக்குதல் நடத்தி அங்கிருந்த இளைஞன் ஒருவன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். விசேட அதிரடிப்படையினரும் அங்கு விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே நாடளாவிய ரீதியில் தேர்தலுக்கு ஆயத்தமாகும் சூழ்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வாறான ஒரு வன்முறை சம்பவம் பதிவாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து தேர்தல் காரணமாக இன்றைய தினமும் நாளைய தினமும் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏதாவது வெளி மாவட்டங்களில் நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்தால் அல்லது பணி நிமித்தமாக நீங்கள் வெளி மாவட்டங்களில் தங்கியிருந்தால் உங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்கு வசதியாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதே போல தனியார் நிறுவனங்கள், தனியார் வங்கிகள், அரசு வங்கிகளும் கூட வேதனத்தில் பிடிப்பு செய்யாமல், அதாவது சம்பளத்தில் பிடிப்பு, அதாவது கழிப்பு செய்யாமல் குறிப்பிட்ட மணி நேரத்தை உங்கள் பணியாளர்களுக்கு தேர்தல் வாக்குகளை அளிப்பதற்காக கொடுக்க வேண்டும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. 3 அல்லது 4 மணித்தியாலம் அவர்களுடைய தூரத்தை பொறுத்து நீங்கள் அதற்கான விடுமுறையை, அதாவது வேதனத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தேர்தல் ஆணைக்குழுவால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக நேரம்பிட்டியில் அமைந்திருக்கக்கூடிய மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இன்றும் நாளையும் மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. இதேவேளை நாளைய தினம் சான்றிதழ் விநியோகிக்கும் ஒருநாள் சேவை மற்றும் நிகழ்நிலை சேவை என்பன இடம்பெற மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றின் மூலமாக பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பொதுத் தேர்தலுடன் தொடர்புடைய விசேட கடமைகளுக்காக நாங்கள் இந்த விடுமுறையை விடுத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல ஆட்பதிவு திணைக்களமும் நாளைய தினம் முற்றாக விடுமுறை அளிக்கப்படும் எனவும் அவர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவதால் ஆட்பதிவு திணைக்களம் பிறப்பு, இறப்பு சான்றிதழ்கள் எடுப்பவர்களாக இருக்கலாம், கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், ஆட்பதிவு திணைக்களம் அடையாள அட்டைகளை ஒரு நாள் சேவையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்பதிவு திணைக்களம் செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் நாளை விடுமுறையில் இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற முறையில் உங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்து அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றார்கள். தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு உடனடியாக கடமையை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தேர்தல் கடமைகளுக்காக நியமனம் பெற்றுள்ள சகல அதிகாரிகளும் தங்களுடைய நியமனத்தை மாற்றுவதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு இனி முடியாது என்பதை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் கடமைகளுக்காக நியமனம் பெற்றுள்ள சகல அதிகாரிகளும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள குறித்த தினத்தில், அதாவது நாளைய தினத்தில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்காக சமூகம் அளிப்பது கட்டாயம், அல்லாதுவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான பொது தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அரசு உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்பு இன்றியமையாது என்ற செய்தியும் அவர்களினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அரசு உத்தியோகத்தர்கள் உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் பணிகள் கொடுக்கப்பட்டதோ அதற்கு நீங்கள் பணியாற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் வழியாக இருக்கின்றது. தபால் நிலையங்களில் 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டைகள் இன்னமும் தேங்கி இருப்பதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். அதாவது உங்களுடைய வாக்கு சீட்டுக்களை அல்லது வாக்காளர் அட்டைகளை கொடுப்பதற்காக தபால் நிலையத்தினுடைய ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்களுடைய முகவரியிடப்பட்ட பகுதிகளுக்கோ வந்தபோது அங்கு இல்லாதவர்கள், வேலைக்காக வெளியே சென்றவர்கள், வேறு மாவட்டங்களுக்கு சென்றவர்கள், வேறு தேவைகளுக்காக யாராவது சென்றிருந்தால் அவர்களுடைய தபால் நிலையத்தில் அவர்களுடைய வாக்காளர் அட்டைகள்
3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட அட்டைகள் தேங்கி இருப்பதால் நீங்கள் குறிப்பாக அந்த அட்டைகளை தபால் நிலையத்திற்கு சென்று இன்றைய தினம் கூட பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. தபால் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட அட்டைகளில் 98% வீடுகளுக்கு விநியோகப்பட்டுள்ள சூழ்நிலையில் இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்றைய தினமும் தபால் நிலையத்திற்கு சென்று உங்கள் அட்டைகளை உரிய அடையாளங்களை காட்டி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது. எனவே நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கு தபால் ஊழியர்கள் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது நீங்கள் வேலைக்காக வெளியே சென்றிருந்தால் அல்லது வெளி மாவட்டங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அல்லது வேறு ஏதேனும் தேவைகளுக்காக உங்கள் வீடுகள் பூட்டப்பட்டிருந்தால் அந்த உங்களுடைய அடையாள அட்டைகளை இன்றைய தினம் உங்கள் தபால் நிலையங்களில் பெற்று நீங்கள் நாளை வாக்களிக்க முடியும் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அதேபோல இறுதி செய்தியாக இன்று நாடளாவிய ரீதியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் அடங்கியிருக்கக்கூடிய வவுனி அடங்கக்கூடிய வடக்கு மாகாணத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல இந்த பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்வதற்குரிய சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. மத்திய, ஊவா, தென் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். ஏதான் இன்றைய நாளில் தேர்தல் தொடர்பில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பதிவாக இருக்கின்றன. என நாளைய தினம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை உங்களுடைய ஜனநாயக கடமையை உங்களை யார் ஆளப்போகின்றார்கள், உங்களுடைய பிரதிநிதிகளாக யார் வரப்போகின்றார்கள் என்பதை தீர்மானிப்பதற்காக மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய, தேர்தலுக்கு மட்டும் மக்கள் சேவையாளர்கள் போல் முளைக்கக்கூடிய, மலைக்கு முளைக்கும் காளான்களைப் போல முளைக்கக்கூடிய வேட்பாளர்களை தவிர்த்து மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய நல்லொழுக்கம் மிக்க பண்பாடானவர்களை, சேவை மனப்பாங்கு கொண்டவர்களை, உங்கள் கிராமத்திற்காக, ஊருக்காக, மக்களுக்காக நேர்மையுடன் செயற்படக்கூடிய ஒழுக்கமிக்க வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாளைய ஜனநாயக கடமையில் அனைத்து இலங்கை வாழ் மக்களும் அதிகாலையிலேயே சென்று உங்கள் தேர்தல் வாக்குகளை செலுத்துவதனூடாக மாலை வேளையில் சில வேளைகளில் தேர்தல் வன்முறைகள், சில வேண்டத்தகாத சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் மதியத்திற்கு பின்னர் ஏற்படுவது வழமை. அவ்வாறான சம்பவங்கள் ஏற்படாவிட்டால் நன்று, தற்செயலாக அவ்வாறான சம்பவங்கள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் காலையிலேயே உங்கள் வாக்குகளை என்றவரை சென்று செலுத்திக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையோடு தேர்தல் தொடர்பான முடிவுகள், நாடாளுமன்ற தேர்தலின் நடைபெறக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் நாளை தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே உங்களுக்கு நேரலையாக வழங்குவதற்கு அகில ஊடகம் தயாராக இருக்கின்றது என்ற விடயத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேர்தல் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை, கருத்துக்களை, தேர்தல் கால பெறுபேறுகள் வெளியீடு சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருப்பின் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.